வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாம்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குற்றம் சுமத்தி நீக்கியதால் இரவில் தூங்காமல் கண்ணீர் சிந்தியதாக செங்கோட்டையன் உருக்கம். பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தால் நடவடிக்கை எடுப்போம் என தெரியாதா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. என்னை இயக்கத்திலிருந்து இன்று நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மன வேதனை அடைகிறேன், வருத்தப்படுகிறேன், கண்ணீர் சிந்துகிறேன். இந்த இயக்கத்திற்காக 53 ஆண்டுகள் நான் இந்த இயக்கத்திற்காக என்னை அர்ப்பணித்தவன். 53 ஆண்டு காலம் கட்சியில் இருக்குன்னு பேட்டி கொடுக்கிறாரு. பல முறை சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு, அமைச்சராக இருக்கிறாரு, தலைமையில பொறுப்பு வச்சிருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது. பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டவரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி தான் A1 என கூடநாடு கொலை கொள்ளை வழக்கை சுட்டிக்காட்டி செங்கோட்டையன் பேட்டி. வழக்கில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம். 2026 திமுகவின் பி டீமாக செயல்படுவதுதான் செங்கோட்டையன் டிடிவி தினகரனின் திட்டம் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 2021 பி டீமாக செயல்பட்டு திமுக ஆட்சிக்கு வர காரணமானவர் EPS என டிடிவி தினகரன் சாடல். இவரெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்காக இவரெல்லாம் இணைக்க சொல்லல. திமுகவை மறைமுகமாக ஆதரித்து திமுக ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் இன்றைக்கெல்லாம் வெளிப்படையாக வெளியில் வந்துட்டனர். திமுகவுக்கு பி டீம் பழனிசாமி தாங்கிறது ஊருக்கே தெரியும். 21 தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த குறுக்கு புத்தி தான். அதுபோல 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக 39 இடங்களையும் ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த பி டீம் செயல்பாடு தான். ஆந்திராவின் ஸ்ரீகாகுளத்தில் உள்ள வெங்கடேஸ்வரா கோயிலில் கூட்ட நெரிசல். 9 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயம். வீடு தேடிச் சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாய்மானவர் திட்ட விதிகளில் தளர்வு. ஒருவர் 70 வயதுக்கு மேல் இருந்து மற்றவர்கள் 65 வயதுக்கு மேல் இருந்தாலும் வீடு தேடி வரும் ரேஷன். சபரிமலை ஐயப்பன் கோயில் நகை திருட்டு வழக்கில் கோயிலின் முன்னாள் அதிகாரி கைது. ஆவணங்களை திருத்தி திருட்டுக்கு உடந்தையாக இருந்ததாக புகார். அதீத வறுமை இல்லாத மாநிலமாக கேரளாவை அறிவித்தார் முதலமைச்சர் பினராயி விஜயன். மோசடி என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. வால்பாறைக்கு செல்ல இ-பாஸ் கட்டாயம் என்ற முறை அமல். ஆழியார் சோதனைச் சாவடியில் வாகனங்களை சோதனை செய்யும் அதிகாரிகள். கரூர் கூட்ட நெரிசல் குறித்து 2வது நாளாக சிபிஐ விசாரணை. 41 பேர் உயிரிழந்த பகுதியில் 3 பரிமாண லேசர் ஸ்கேனர் கருவி மூலம் அளவீடு செய்யும் அதிகாரிகள். பீகார் என்று அழைப்பது இன்று அவமதிப்பல்ல, பெருமிதம். பீகாரை ஆள்வதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வேண்டுகோள். புதுச்சேரியில் விடுதலை நாள் கோலாகல கொண்டாட்டம். தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி. ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழா கோலாகலம். சோழன் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் மாலை அணிவித்து மரியாதை. சென்னையில் வணிக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர் விலை ₹4.50 குறைந்து 1750 ரூபாய்க்கு விற்பனை. வீடுகளுக்கான சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. கரூர் மாவட்டம் தென்னிலை அருகே எம்சாண்ட் ஏற்றிச் சென்ற மினி லாரி கவிழ்ந்து விபத்து. மேலே அமர்ந்து பயணித்த வடமாநில தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழப்பு. டெல்லியில் தீவிரமடைந்த காற்று மாசு காரணமாக மக்கள் அவதி. PS3 வகைக்கு குறைவான வெளிமாநில வர்த்தக சரக்கு வாகனங்களுக்கு தடை விதிப்பு. குற்றம் சுமத்தி நீக்கியதால் இரவில் தூங்காமல் கண்ணீர் சிந்தியதாக செங்கோட்டையன் உருக்கம். பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தால் நடவடிக்கை எடுப்போம் என தெரியாதா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. என்னை இயக்கத்திலிருந்து இன்று நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மன வேதனை அடைகிறேன், வருத்தப்படுகிறேன்,
கண்ணீர் சிந்துகிறேன். இந்த இயக்கத்திற்காக 53 ஆண்டுகள் நான் இந்த இயக்கத்திற்காக என்னை அர்ப்பணித்தவன். 53 ஆண்டு காலம் கட்சியில் இருக்குன்னு பேட்டி கொடுக்கிறாரு. பல முறை சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு, அமைச்சராக இருக்கிறாரு, தலைமையில பொறுப்பு வச்சிருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது. பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டவரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி தான் A1 என கூடநாடு கொலை கொள்ளை வழக்கை சுட்டிக்காட்டி செங்கோட்டையன் பேட்டி. வழக்கில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம். 2026 திமுகவின் பி டீமாக செயல்படுவதுதான் செங்கோட்டையன் டிடிவி தினகரனின் திட்டம் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 2021 பி டீமாக செயல்பட்டு திமுக ஆட்சிக்கு வர காரணமானவர் EPS என டிடிவி தினகரன் சாடல். இவரெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்காக இவரெல்லாம் நினைக்க சொல்லல. திமுகவை மறைமுகமாக ஆதரித்து திமுக ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் இன்றைக்கெல்லாம் வெளிப்படையாக வெளியில் வந்துட்டனர். திமுகவுக்கு பி டீமே பழனிசாமி தாங்கிறது ஊருக்கே தெரியும். 21 தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த குறுக்கு புத்தி தான். அதுபோல 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக 39 இடங்களையும் ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த பி டீம் செயல்பாடு தான். ஆந்திராவின் ஸ்ரீகாகுளத்தில் உள்ள வெங்கடேஸ்வரா கோயிலில் கூட்ட நெரிசல். 9 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயம். வீடு தேடிச் சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாய்மானவர் திட்ட விதிகளில் தளர்வு. ஒருவர் 70 வயதுக்கு மேல் இருந்து மற்றவர்கள் 65 வயதுக்கு மேல் இருந்தாலும் வீடு தேடி வரும் ரேஷன். சபரிமலை ஐயப்பன் கோயில் நகை திருட்டு வழக்கில் கோயிலின் முன்னாள் அதிகாரி கைது. ஆவணங்களை திருத்தி திருட்டுக்கு உடந்தையாக இருந்ததாக புகார். அதீத வறுமை இல்லாத மாநிலமாக கேரளாவை அறிவித்தார் முதலமைச்சர் பினராயி விஜயன். மோசடி என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. வால்பாறைக்கு செல்ல இ-பாஸ் கட்டாயம் என்ற முறை அமல். ஆழியார் சோதனைச் சாவடியில் வாகனங்களை சோதனை செய்யும் அதிகாரிகள். கரூர் கூட்ட நெரிசல் குறித்து 2வது நாளாக சிபிஐ விசாரணை. 41 பேர் உயிரிழந்த பகுதியில் 3 பரிமாண லேசர் ஸ்கேனர் கருவி மூலம் அளவீடு செய்யும் அதிகாரிகள். பீகார் என்று அழைப்பது இன்று அவமதிப்பல்ல, பெருமிதம். பீகாரை ஆள்வதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வேண்டுகோள். புதுச்சேரியில் விடுதலை நாள் கோலாகல கொண்டாட்டம். தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி. ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழா கோலாகலம். சோழன் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் மாலை அணிவித்து மரியாதை. சென்னையில் வணிக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர் விலை ₹4.50 குறைந்து 1750 ரூபாய்க்கு விற்பனை. வீடுகளுக்கான சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. கரூர் மாவட்டம் தென்னிலை அருகே எம்சாண்ட் ஏற்றிச் சென்ற மினி லாரி கவிழ்ந்து விபத்து. மேலே அமர்ந்து பயணித்த வடமாநில தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழப்பு. டெல்லியில் தீவிரமடைந்த காற்று மாசு காரணமாக மக்கள் அவதி. PS3 வகைக்கு குறைவான வெளிமாநில வர்த்தக சரக்கு வாகனங்களுக்கு தடை விதிப்பு.